ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. கேபிட்டல் ஃபிலிம் ஒர்க்ஸ்னுடைய தயாரிப்புல வெங்கட் பிரபுடைய டைரக்ஷன்ல வெளிவந்து வெற்றிகரமா ஒன்று திரைப்படம் தான் சென்னை 28 பார்ட் 1. அண்ட் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ஜெய், பிரேம்ஜி, நிதின் சத்யா, மிர்ச்சி சிவா, விஜய் வசந்த், விஜயலட்சுமி மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக்ல. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா April 27, 2007 ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் இது படம் ரிலீஸ் ஆகி 19 இயர்ஸ் வந்து முடிஞ்சிருக்குது. ஸோ அதை முன்னிட்டு 19 இயர்ஸ் ஆஃப் அ கல்ட் கிளாசிக் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ஸ்டைல் போஸ்டரை வந்து படக்குழு சார்பாக வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது. சதியா ஹபீப் அவங்களுடைய ரீசன்ட் போட்டோஸ் இதோ உங்களுக்காக. வால் வாட்சஸ் ஃபிலிம்ஸுடைய தயாரிப்பில் துஷாரா விஜயன், அதிதி பாலனுடைய நடிப்பில் அண்ட் தேசிய விருது இயக்குனர் சர்க்குணம் அவங்களுடைய டைரக்ஷனில் சக்தி ஸ்ரீ கோபாலனுடைய மியூசிக்கில் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய சீரீஸ் தான் எக்ஸாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா May 15 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. நவ்யா நட்டேஷ் அவங்களுடைய கேஷுவல் லுக் ஃபோட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் சிக்மங்களூர் போயிருந்தாங்க. ஸோ அங்கே அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் தயாரிப்பில் விக்னேஷ் ராஜாவுடைய டைரக்ஷனில் தனுஷுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கரை. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்கிறாரு. படம் வந்து April 30 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து ஐயா ஐயான்ற பாடல் வந்து லிரிக்கல் வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு இருக்கு. ரேவா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் லெஹங்கா ட்ரெஸ்ல அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் சூர்யா, த்ரிஷா மற்றும் பலருடைய நடிப்பில் ஆர்ஜே பாலாஜியுடைய டைரக்ஷனில் சாயா பேங்கருடைய இசையில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கருப்பு. அண்ட் இந்த படம் வந்து May 14 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. மாதுரி தீக்ஷித் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி எல்லோ சூப்பர் சூட் ட்ரெஸ்ல எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்னுடைய தயாரிப்பில் லெஜண்ட் சரவணா அவங்க நடித்து வெளிவந்து வெற்றிகரம் ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லீடர். அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அண்ட் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க RS துரை செந்தில்குமார். படத்துக்கு வந்து ஜிப்ரான் இசையமைச்சிருந்தாரு. இப்போ வந்து 4th வீக் வந்து கோயிங் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடி அப்படின்ற போஸ்டர் படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. சாய் கமன்ஷிகா பியூட்டிஃபுல்லான ஒயிட் சாரியில் எடுத்துக்கிட்ட போர்ட்ரேட்ஸை இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக.
கேவிஎன் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் தளபதி விஜயுடைய நடிப்பில் அனிருத்துடைய மியூசிக்கில் வினோத்துடைய டைரக்ஷனில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜனநாயகன். அண்ட் ஃபைனலி இப்போ இந்த படம் வந்து May 8 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் சொல்லியிருக்கிறாங்க. இது இப்போ சோஷியல் மீடியாவில் விஜயுடைய ரசிகர்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. மானசா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் வெட்டிங் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரல் பிரிண்டட் எம்ப்ராய்டரி ஒர்க்கில் இருக்கக்கூடிய லெஹங்கால் எடுத்துகிற ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலுடைய தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நடிப்பில் புதிய படத்தினுடைய டைட்டில் இப்போதைக்கு டெம்பரரி பார்த்தீங்கன்னா தலைவர் 173. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து ஃபர்ஸ்ட் சுந்தர் சி வந்து டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி டைரக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த அக்ரிமெண்ட்ல இருந்து சிபி சக்கரவர்த்தி விலகுவதாக சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த காம்போவில் அடுத்ததா எந்த டைரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்கன்ற பெரிய ஆர்வத்தோட ரசிகர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. குயின்சி அவங்களுடைய கார்டியட் செட்டில் எடுத்துட்டு கேஷுவல் லுக் ஃபோட்டோஸ் வாங்க, இது உங்களுக்காக. இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி அப்டேட்ஸ்லாம் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பாய்.